கூட்டணி ஆட்சிங்கிற அந்த கருத்தியல் மீது திருமாவளவனுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. அதற்கான காலம் கனியும். ஆனா திமுகவும் அதிமுகவும் பலவீனப்படாம இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த உள்ள கிடக்கையே திருமாவளவன் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? உள்ள கிடைக்கணும். அவர் அதிகாரம்ங்கிறது ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற மாதிரி நினைப்பவர் அல்ல வெளிச்ச தமிழர் திருமாவளவன். அவர் தொடர்ந்து விளிம்புநிலை மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அதே சமயத்தில் விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரம் வர வேண்டும் என்று அவருடைய கருத்தியில் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது உழைக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அதன் மூலம் விளிம்புநிலை மக்களுக்கு என்ன செய்யறது, அவர்களுக்கான சேவை செய்யணும் அப்படிங்கிற பார்வை தானே தவிர நேரடியாக பிளண்டா இப்ப விஜய் சொன்னார்ல, நீங்க எங்களோட வாங்க, முடிஞ்ச அளவு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் அந்த மாதிரி வெறும் ஒரு தேர்தலை எப்படியாவது கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் பேசுவார்ல. அதனால தான் அவர் யதார்த்தத்தை புரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ தோழர் ரகு சொல்லிட்டு போது ஒரு வார்த்தை சொன்னார். அதிமுக இப்ப அவர் சொல்றாரு, யாரு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அதிமுக சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சார். அதை சொல்லல அதிமுக, அதான் பிரச்சனை. நீங்க கூட அதை சுட்டி காட்டினீங்க, அவர் அதை கவனிக்கலான்னு தெரியல. செல்லூர் ராஜு சமீபத்தில் தான் சொன்னார். விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுகின்ற பொழுது விஜய் யாருக்கு சொல்றாரு, நீங்க மற்ற கட்சிகளுக்கு தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா மறைமுகமாக விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தான் அவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது செல்லூர் ராஜு வாண்டடா உள்ள பதில் சொல்றாரு. திமுக பால், பட் செல்லூர் ராஜு தான் அந்த பாலை என்ன செய்யறாரு, அடிச்சார். என்ன சொன்னார்னா, இல்ல அதிமுகவுடைய நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அதிமுக நிலைப்பாடு அவர் தெளிவுபடுத்திட்டார். சோ அந்த இடத்துல தான் திருமாவளவன் அந்த பார்வை வச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சப்ஜெக்ட் வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கேள்வி என்னன்னா, யாரை பலவீனப்படுத்தினால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அமித்ஷா பிளான் பண்றாரு. அதான மோடி அமித்ஷா யாரை பலவீனப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்ட பொழுது ஆப்வியஸ்லி அஇஅதிமுக பலவீனப்படுத்தி தான் அவங்க அந்த இடத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த அத்தனை நிகழ்வுகளும் நமக்கு சான்று. அது அந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு நீங்க அதிமுக என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷத்துல நீங்க ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப வி.கே. சசிகலா அவர்கள் எம்எல்ஏ கூடிய ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுக்கிறார். ஆளுநர் மும்பை போயிட்டார், ஆட்சி அமைக்கவே கூப்பிடல. அந்த வழக்கு மிக வேகமாக திருப்பி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மிக வேகமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சசிகலா அம்மையார் எங்க அனுப்பப்படுறாங்க, பெங்களூர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். அப்ப நீங்க அவசர அவசரமா கூவத்தூர்ல கூடி யார் அடுத்தது தேர்ந்தெடுக்கின்ற போது ஓபிஎஸ் போய் தர்மயுத்தங்கிறார். ஓபிஎஸ் தர்மயுத்தம் இருக்க சொன்னதே நான் தான் குருமூர்த்தி சொல்றாரு. பிளவு அப்புறம் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி யார் சேர்த்து வைக்கிறார், ஆளுநர் சேர்த்து வைக்கிறார். அப்ப நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அஇஅதிமுக எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலவீனப்படுத்தினால் மட்டும்தான் நாம அந்த இடத்துக்கு நகர முடியும், திமுக பாஜகங்கிற இடத்துக்கு நகர முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பிரச்சனை எங்க வருது, எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் வந்திருக்கா இது வரைக்கும்? இப்ப இதெல்லாம் நம்ம ரூமர் நினைக்கலாம், பட் அவங்க பதில் சொல்லணும். அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையா பிரச்சனை இல்லையா? செங்கோட்டையன் தனியா போய் பார்க்கறாரு, ஓபிஎஸ் தனியா போய் பார்க்கறாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு வராரு. அவருக்கு ஓய்வு பாதுகாப்புங்கிறாங்க. இன்னைக்கு திடீர்னு அஇஅதிமுக மீது குற்றச்சாட்டுகிறார் செங்கோட்டையன் சட்டப்பேரவையில். ஜெயலலிதா அம்மையாரை பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசுறாரு, நீங்க ஏன் யாரும் அதிமுக சும்மா இருக்கிறீங்கன்னு அதிமுக மீது சார்ஜ் பண்றாரு. நீங்க ஜெயலலிதா அம்மா படத்தை போடலன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் எதை நோக்கி நகர்றாரு நமக்கு புரியுது. இதெல்லாம் யாருடைய வேலை? இதுக்கு பின்னாடி பாஜக இல்லவே இல்லைன்னு நம்ம நம்பணும்னா அதை விட அரசியல் அறியாமை வேற என்ன இருக்கும்?